Hi friends, welcome back to Because. In the video 6M Computer Science CS 3691 Embedded System important question பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் ஃபண்டமெண்டலி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆர்கிடெக்சர் கம் ப்ரோக்ராமிங் பேப்பர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். எம்பெடட் கோட் இருக்கும், அதை தவிர டிஃப்ரெண்ட் எம்பெடிங் டெக்னாலஜிஸோட ஆர்கிடெக்சர் இருக்கும். ஸோ மெஜாரிட்டியாக தியரி கம் ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். தென் ப்ரோக்ராமிங்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பாஸ் ஆக கொஞ்சம் மீடியம் டிஃபிகல்ட்டி பேப்பர், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்க்குமே இந்த சப்ஜெக்டில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயுமே எண்ட் டு எண்ட் எல்லாம் கவர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் நான் எம்பெடட் சிஸ்டமோட லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இது ஒரு கோர்ஸெரான்னு நினைக்கிறேன். கோர்ஸெராவில் ஒரு எக்ஸாக்ட் எம்பெடட் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ்லேருந்து எடுத்த சிலபஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம கான்க்ரீட்டான நோட்ஸோ கண்டென்ட்டோ எங்கேயும் கிடைக்காது. மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் கொஞ்சம் மீடியம் டிஃபிகல்ட்டி பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் எம்பெடட் சிஸ்டமில் மெஜாரிட்டி ஆஃப் திங்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டில் இருக்கும். ஆனால் இந்த டெக்ஸ்ட் புக் ஆன்லைனில் எங்கேயும் இல்லை நான் பார்த்த வரையும். ஸோ வேணுன்னா நீங்கள் காலேஜில் பார்க்கணும், இல்லை ஆஃப்லைன் காப்பி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தென் யூனிட் 2 பொறுத்தவரையும் மற்ற யூனிட்ஸ் ஐஓடி பேஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள் இந்த ராபர்ட் பேர்டனோட புக் இருக்கும். தென் கொஞ்சம் உங்களுக்கு கொஷின்ஸோட ஐடியா வேணும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கங்கிற ஐடியா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேபிஆர் காலேஜோட ஜஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் CS 3691 கொஷின் பேப்பர் ஆர் கொஷின் பேங்க்னு அடிச்சிங்கன்னா இந்த ஜேபிஆர் காலேஜோட ஒரு டாக் ஃபைல் வருது. இதில் அட்லீஸ்ட் ஒரு பேஸ் செட் ஆஃப் கொஷின் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 1ல் படிக்க வேண்டிய கொஷின் கண்டிப்பாக 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த கொஷினோட ஆர்கிடெக்சர் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. இதை மேண்டேட்ரியாக படிக்கணும். இதை மேண்டேட்ரியாக படித்து முடித்தோன்னே தென் மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட் என்ன, இதில் நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுவோம், தென் இதில் பேரலல் போட்ட ப்ரோக்ராம் எப்படி பண்ணுவோம், டைமர்ஸ் போட்டு சீரியல் போட்டு இதெல்லாம் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுவோம், தென் லாஸ்ட்டாக இன்டரப்ட் ஹேண்டிங். ஸோ இதெல்லாம் செகண்ட் ப்ரியாரிட்டி. இந்த செகண்ட் ப்ரியாரிட்டி இருக்கிற 4-5 டாப்பிக்கில் உங்களால் முடிஞ்ச ஒரு 2 டாப்பிக்கோ 3 டாப்பிக்கோ எவ்வளோ முடியுதோ கவர் பண்ணிட்டு போங்க. சார் நாங்கள் 8-bit மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் படிச்சுட்டோம், அடுத்து என்ன பண்ணனா இந்த 4ல் அட்லீஸ்ட் 1-2 பார்த்துட்டு போங்க. இன்டரப்ட் ஹேண்ட்லிங்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டும் பார்த்துக்கோங்க, இல்லை பேரலல் போட்ஸும் இந்த டைமர் சீரியல் போட்டு பார்த்துக்கோங்க. எது வேணால் கேட்கலாம், இதான் வரும்னு ஷார்ட்டாக சொல்ல முடியாது. பட் எல்லாமே ஒரு இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான். இப்போ யூனிட் 2ல் ரொம்ப முக்கியமான கொஷின் என்னை பொறுத்தவரையும் எம்பெடட் சிஸ்டம் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம், அதில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். தென் ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஷெடியூலிங் பாலிசிஸ். இந்த ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஷெடியூலிங் பாலிசிஸில் ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் ஓஎஸில் ஒரு சில ஷெடியூலிங் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இங்கேயும் ஷெடியூலிங் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் எம்பெடட் சிஸ்டமும் தென் இந்த ப்ரியாரிட்டி பேஸ்ட் ஷெடியூலிங் ப்ராசஸை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக பார்த்துட்டு தென் ப்ளூவில் ஹைலைட் பண்ணியிருக்க இந்த மெமரி அண்ட் ஐஓ டிவைஸ் இன்டர்ஃபேஸிங், தென் கான்டெக்ட் ஸ்விட்சிங், இந்த மல்டிபிள் டாஸ்க் அண்ட் ப்ராசஸ்லாம் அப்புறம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனிட் 2 பொறுத்தவரையும் எப்படி கேட்பாங்கன்னா, தியரியாக கேட்கலாம், இல்லை ப்ரோக்ராமிங் கேட்கலாம், இல்லை சம்ஸ் கேட்கலாம். தென் யூனிட் 3 பொறுத்தவரையும் ஆர்கிடெக்சர் கேட்பாங்க, இல்லை ப்ரோக்ராமிங் கேட்பாங்க. இப்படி தான் யூனிட் 3 பொறுத்தவரையும் இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங்னா இன்டெப்த் பெருசாக ஒன்றும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கோடு ஸ்னிப்பட்ஸ் கேட்டால் கேட்கலாம். ஸோ இதில் 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் பார்ட் ஐஓடி. ஸோ ஐஓடி டிவைஸ்னால் என்ன, ஐஓடி டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஐஓடி கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், பேசிக் காம்பனன்ட்ஸ் என்ன, இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட்டில் ஆர்டினோ. ஸோ ஆர்டினோட கம்ப்ளீட் விஷயங்கள் நம்ம படிப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோ என்ன, ஆர்டினோ ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கும், அதில் இருக்க பின் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ ஆர்டினோ ஆர்கிடெக்சரும் இதுக்குள்ளே நம்ம படிப்போம். தென் லாஸ்ட்டாக சென்சார் ஆக்சுவேட்டராக நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணுவோம் ஆர்டினோக்குள்ளே, அதையும் படிப்போம். ஸோ என்னோடய சஜஷன் யூனிட் 3 பொறுத்தவரையும் ஆர்டினோ நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே ஷார்ட்டாக 13 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் பார்ட் படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் ஆர்டினோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுலேயும் ஆர்டினோட ஆர்கிடெக்சரை ரொம்ப க்ரூஷியலாக பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா யூனிட்லேயும் எங்கெல்லாம் பின் டயக்ராம் வருதோ பின் டயக்ராம் மஸ்ட் கவர். கண்டிப்பாக அந்த பின் டயக்ராம் உள்ள விஷயங்கள் படித்தே தீரணும். தென் யூனிட் 4ல் கைண்ட் ஆஃப் தியரி மட்டும்தான். இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம ஐஓடி ப்ரோட்டோகால்ஸ், என்னென்ன ப்ரோட்டோகால், ப்ளூடூத் பற்றி படிப்பீங்க, ஒய்ஃபை, தென் ஜிக்பி, ஜிபிஎஸ், ஜிஎஸ்எம், இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி படிப்பீங்க. இது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்னு வச்சுக்கோங்க. செகண்ட் பார்ட்டில் நம்ம ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ராஸ்பெரி பை படிப்போம், அதோட ஆர்கிடெக்சர் படிப்போம், அதில் நம்ம இன்டர்ஃபேஸிங் எப்படி பண்ணுவோம், அதில் இருக்க பின் டயக்ராம் படிப்போம். தென் அந்த ஜிபிஐஓ பின்னை வச்சு நம்ம எப்படி டேட்டா அனுப்புவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செகண்ட் பார்ட்டில் படிப்போம். ஸோ இந்த எய்தர் ஃபஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ நல்லா பார்த்துக்கோங்க. எய்தர் நீங்கள் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் மேலோட்டமாக கொஞ்சம் வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க, இல்லை ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வாட் இஸ் வாட்னு பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் யூனிட் 5ல் ஷார்ட்டாக கேட்க போகிற ஒரே கொஷின் டிசைன் பேஸ்ட் கொஷின் தான். ஸோ இந்த டிசைன் பேஸ்ட் கொஷினில் ஒன்றுமே இருக்கா, ஒரு
லைக் செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு வயல் இருக்குது, ஃபீல்டு இருக்குது, ஃபார்ம்லேண்ட் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் டிசைன் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட ஒரு வீடு கொடுத்துட்றோம், அந்த வீட்டில் வந்து எனக்கு டோரு, லாக்ஸு, தென் கேமரா எல்லாம் வச்சு ஓவராலாக ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் செட்டப் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு டிசைன் பேஸ் கொஷின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இதில் யூனிட் 5 ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். சும்மா கதை மாதிரி இந்த 4 ஆட்டோமேஷன் ஒரு 4 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனையும் ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. தென் நீங்கள் போய்ட்டு ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே தமிழ் படத்தில் பார்த்துருப்போம், இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்போம், நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஹோம் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போனோடனே நுழையும் போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸை வச்சு டோரை ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் போய் உட்காந்தோன்னே வாய்ஸ் வச்சு ஏசி ஆன் பண்ணுறோம். தென் வாய்ஸ் வச்சு டிவி ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டடாக நம்ம ஐஓடி எப்படி யூஸ் பண்ணுறோம் வீட்டில், அதான் ஹோம் ஆட்டோமேஷன். அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணுறோம், சிட்டிஸில் லைக் என்டையர் சிட்டிக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹெல்த் கேரில் எப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த 4 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் ஷார்ட்டாக ஒரு கொஷின் இருக்கும். ஸோ யூனிட் 5 மேண்டேட்ரியாக நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது கூட ஃபஸ்ட்டு யூனிட் 5 அட்டன் பண்ணி எழுத ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோரிங்கான யூனிட். ஸோ யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1ல் என்னோடய ஆர்டரை கேட்டிங்க அப்படின்னா யூனிட் 5, யூனிட் 1 நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டு தென் 2, 3, 4 பார்த்துக்கோங்க. 2, 3, 4ல் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ யூனிட் 5, யூனிட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2, 3, 4 பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் எம்பெடட் சப்ஜெக்டை பொறுத்தவரையும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.